இந்தியாவின் வடக்கு எல்லையான சியாச்சின் பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 4 ராணுவ வீரர்களின் உடல்கள் தனி விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டு அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ராணுவ வீரர்களின் உடல்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சார்பில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராணுவ வீரர்களின் சொந்த ஊர்களில் ராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. காஷ்மீர் மாநிலம் சியாச்சின் பகுதியில் கடந்த 3ஆம் தேதி ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் ஹவில்தார் திரு எம் ஏழுமலை, ஹவில்தார் திரு எஸ் குமார், சிப்பாய் திரு ஜி கணேசன், சிப்பாய் திரு என் ராமமூர்த்தி ஆகியோர் உயிரிழந்தனர். நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தமிழக ராணுவ வீரர்கள் 4 பேர் உயிரிழந்ததை அறிந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டதுடன் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டார். இந்நிலையில் உயிரிழந்த தமிழக ராணுவ வீரர்களின் உடல்கள் டெல்லியிலிருந்து நேற்றிரவு தனி விமானம் மூலம் பெங்களூரு மற்றும் சென்னை, மதுரைக்கு கொண்டு வரப்பட்டன. சென்னை விமான நிலையத்தில் வேலூர் மாவட்டம் பாகாயம் கிராமத்தைச் சேர்ந்த ஹவில்தார் திரு எம் ஏழுமலையின் உடலுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சார்பில் அமைச்சர்கள் திருமதி ப வளர்மதி, திரு TKM சின்னையா மற்றும் தென் பிராந்திய ராணுவ பொறுப்பு அதிகாரி கபீர் சிங் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறைக்கு கொண்டு வரப்பட்ட ராணுவ வீரர் ஏழுமலையின் உடலுக்கு அமைச்சர் திரு KC வீரமணி, மாவட்ட ஆட்சியர் முனைவர் இரா நந்தகோபால், மேயர் திருமதி கார்த்தியாயினி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ராணுவ வீரர் ஏழுமலையின் குடும்பத்தினரை அமைச்சர் நேரில் சந்தித்து முதலமைச்சர் உத்தரவுப்படி 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட ஏழுமலையின் உடல் 21 குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது. நிதி உதவியை பெற்றுக்கொண்ட ஏழுமலையின் குடும்பத்தினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். நம்ம முதலமைச்சர் அம்மா நம்ம தம்பி இறந்ததுக்காக முதலமைச்சர் அம்மா 10 லட்சம் நம்ம தம்பி நிதி மாரி கொடுத்தாங்க. பசங்களுக்கு படிப்புக்கு ஏதோ ஃபியூச்சரில் ஆகணும் கொடுத்த முதலமைச்சர் அம்மாவுக்கு கோடியான புண்ணிய நமஸ்காரம் சொல்கிறோம். தேனி மாவட்டம் குமணந்தொழு பகுதியைச் சேர்ந்த ஹவில்தார் திரு எஸ் குமார், ராணுவ வீரர் கணேசன் ஆகியோரின் உடல்களுக்கு மதுரை விமான நிலையத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சார்பில் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு, மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவராவ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு விஜயேந்திர பிதாரி ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனை அடுத்து ராணுவ வீரர் கணேசனின் உடல் அவரது சொந்த ஊரான சொக்கத்தேவன்பட்டிக்கு கொண்டு வரப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு ராணுவ வீரரின் குடும்பத்தினரிடம் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி ஆறுதல் கூறினார். பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின் ராணுவ வீரர் கணேசனின் உடல் முழு ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. நிதி உதவி வழங்கிய முதலமைச்சருக்கு கிராமத்தினர் நன்றி தெரிவித்தனர். பனிச்சரிவில் இருந்ததுக்காக அம்மா 10 லட்சம் கொடுத்ததா குடும்பத்தார்களும் கிராமம் சார்பாக நன்றி. பனிச்சரிவினால் இறந்த எங்கள் கிராமத்தை சேர்ந்த சொக்கத்தவம்பட்டியை சேர்ந்த கணேசன் என்பவருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி அளித்திருக்கிறார். எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அந்த குடும்பத்தின் சார்பாகவும் அம்மாவர்களுக்கு நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். சியாச்சினில் உயிரிழந்த சிப்பாய் திரு ராமமூர்த்தியின் உடல் கிருஷ்ணகிரி மாவட்டம் குடிசாதனப்பள்ளிக்கு கொண்டு வரப்பட்டது. ராணுவ வீரரின் உடலுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சார்பில் அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு பி பழனியப்பன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ராணுவ வீரர் ராமமூர்த்தியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் உத்தரவுப்படி 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் அமைச்சர்கள் வழங்கி ஆறுதல் கூறினர். இதனைத் தொடர்ந்து சிப்பாய் ராமமூர்த்தியின் உடல் 21 குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது. நிதி உதவியை பெற்றுக்கொண்ட சிப்பாய் ராமமூர்த்தியின் குடும்பத்தினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர்.